ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர் 20 வகையான அமினோ ஆசிட் வந்து இந்த ஒரு ஜூஸை குடிக்கிறதுனால நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஜூஸ் வந்து யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஆலோவேரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோற்று கற்றாழை அப்படின்னு இருக்குல்ல, இந்த கற்றாழையில் பார்த்தீங்கன்னா 6 வகையான கற்றாழை வந்து இருக்கு. பட் மேக்சிமம் நம்ம மருத்துவ ரீதியாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த சோற்று கற்றாழை. ஸோ இந்த சோற்று கற்றாழை ஜூஸ் குடிக்கிறதுனால நிறைய வகையான பெனிஃபிட் இருக்கு நமக்குன்னு தெரியும். பட் இதெல்லாம் யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது, ஸோ இதை வந்து எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். எனிவே பாண்டி ஸ்டேட்மெண்ட். ஸோ சோற்று கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடியது ஆப்பிரிக்காவை தாயகமா வச்சு வளரக்கூடிய ஒரு மருத்துவம் மிகுந்த ஒரு தாவரம் தான் இந்த சோற்று கற்றாழை. ஸோ இது வந்து ஆசியா, ஐரோப்பா எல்லா நாடுகள்லையுமே வந்து வளருது. பட் தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த சோற்று கற்றாழை வந்து வளர்க்கப்படுது. இது மேக்சிமம் மருத்துவ குணம் மிக்க ஒரு தாவரம், மருத்துவத்துக்கு தான் இதை வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுது. ஸோ இது வந்து ஸ்கின்ல இருந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமான மண்டலத்திலிருந்து, இதயத்திலிருந்து எல்லா உடம்புல வந்து மேக்சிமம் எல்லா உறுப்புகளுக்குமே வந்து நன்மை பயக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு ஜூஸ் தான் இந்த சோற்று கற்றாழை. ஸோ இது வந்து மேக்சிமம் இது வந்து இதோடைய முதிர்ச்சி அடைந்த பகுதி தான் வந்து மருத்துவ குணம் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதனால இந்த சோற்று கற்றாழையை வந்து பிடுங்கி, ஸோ அதுல உள்ள அந்த மஞ்சள் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல வந்து மஞ்சள் நிற ஒரு திரவம் லிக்விட் மாதிரி வரும். ஸோ அதை வந்து நீக்கிட்டு, ஸோ மறுபடியும் அந்த முள்ளு, அதுக்கு மேல உள்ள அந்த கிரீன் கலர்ல உள்ள எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்குள்ள உள்ள ஜெல்லி, ஸோ இதை வந்து இஞ்சி பிளஸ் எலுமிச்சை, ஸோ இல்லைன்னா நமக்கு தேவைப்படக்கூடிய சுகர் இல்லைன்னா சால்ட் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி நம்ம இதை வந்து ஒரு ஜூஸா குடிக்கிறது மூலியமாக நமக்கு எக்கச்சக்கமான நன்மைகள், அதாவது உங்க உடம்புல வந்து செரிமான மண்டலத்திலிருந்து, தோல்ல இருந்து, தலைமுடியிலிருந்து, இதயத்திலிருந்து மேக்சிமம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு ஜூஸ் தான் வந்து இது. ஸோ உடல் பருமனா இருக்கிறவங்க அதை வந்து நம்ம காலையில குடிக்கிறது மூலியமாக அந்த உடல் பருமனும் வந்து, அதாவது குண்டா இருக்கவங்க அதை வந்து கம்மி பண்ணலாம் உடம்ப. ஸோ அதுக்கும் வந்து இது இதாகுது. ஸோ இது போல இது வந்து காலங்காத்தால குடிக்கிறதும் வந்து நல்லது தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த சோற்று கற்றாழை ஜூஸை வந்து யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்க கூடாது, சுகர் பேஷண்ட் வந்து எடுத்துக்க கூடாது, பிபி லெவல் அதிகமா இருக்கிறவங்க இந்த சோற்று கற்றாழை வந்து எடுத்துக்க கூடாது. ஸோ அது போக அலர்ஜி ப்ராப்ளம், இந்த ஒவ்வாமை தொந்தரவுகள் இருக்கு பாத்தீங்களா, ஸோ ஒவ்வாமை தொந்தரவுகள் இருக்கவங்களும் இந்த சோற்று கற்றாழையை வந்து, இந்த சோற்று கற்றாழை ஜூஸை வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம மேக்சிமம் கடையோரங்கள்ல வாங்கி குடிக்கிறது வந்து ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இது வந்து இப்ப நம்ம வீட்டுல உபயோகிச்சு அந்த சோற்று கற்றாழை குடிக்கிறோம்னா அதை வந்து நல்லா கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 7 டைம் 8 டைம் வந்து அதை நல்லா கழுவி எடுத்து அதுக்கடுத்து தான் ஜூஸா போட்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அதுல ஒரு சில விஷத்தன்மை இருந்ததும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அந்த சோற்று கற்றாழை மேக்சிமம் நல்லா கழுவிட்டு அதுக்கடுத்து ஜூஸ் பண்ணி குடிக்கிறது நல்லது. ஸோ இது போக கடையோரங்கள்ல குடிக்கிறதுல ஸோ அந்த அளவுக்கு சுத்தம் இல்லாம கூட இருக்கலாம். அதனால நம்ம வீட்டுல வந்து உபயோகிச்சு சாப்பிடுறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சோற்று கற்றாழையில எக்கச்சக்கமான நன்மைகள் இருந்தாலும் யாரெல்லாம் எடுத்துக்க கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்ல பத்தின ஒரு சில அவேர்னஸான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இதுல என்னோட சின்ன இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்த மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.